இப்போ பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இல்லைன்னு நான் ஒரு காலம் சொல்லவே மாட்டேன். அவர் ஏற்ற நேரத்தில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற வேலையில் செய்கிறாரு. அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. அது என்ன பண்ணுறாங்க, பாஸ்டருங்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எங்களுக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறீங்க? எதுக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள்? நம்ம வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்குறாரா இல்லையாரு மட்டும் பாருங்கள். நம்ம தேவன் பெரியவர், அற்புதம் அதிசயம் செய்கிற தேவன். அதனால் பாஸ்டர் தான் பண்ணுனா நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம பண்ணால் எதுவும் கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு அந்த இதை ஏமாற்றத்தை விடுங்க. கடவுள் எல்லாத்தையும் செவி சாய்க்கிற தேவன், செவி சாய்த்து எல்லாத்துக்கும் கேட்பார். அதனால் நீங்கள் சின்ன சின்னதுக்கெல்லாம் பாஸ்டரை போய் தாங்கிறதுனால தான் அவங்க உங்ககிட்ட அநியாயமாக கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க கொள்ளையடித்து அவங்க பெரிய ஆளாயிடுறாங்க, நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறீங்க. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டா? ஒரு சர்ச்சு கட்டையில் நானும் ஒரு பைத்தியக்காரியாக தான் இருந்தேன். அப்போது அந்த சர்ச்சு கடையில் காலையில் போனால் 6 மணி வரைக்கும் நான் அந்த சர்ச்சில் வேலை செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு 10 பேருக்கு சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டவங்கள எங்களை சர்ச்சிலேருந்து வெளியேற்றிட்டாங்க. ஆனால் என்னன்னா இப்போ அவங்களுக்கு தேவை பணக்காரங்க, ஏழை வேண்டாம் அவங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற காணிக்கையை சர்ச்சுக்கு போகாதேன்னு சொல்லுங்க. ஓரளவு காணிக்க கொடுங்க, மீதி உங்கள்கிட்ட நிறையா இருக்குதா? எவ்வளவோ கஷ்டப்படுற தாய்மாருங்க இருக்கிறாங்க, தகப்பன்மாருங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, சின்னவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி போடுங்க. அவங்கள பெரிய ஆளாக ஆக்கி விடுறதே நீங்கள் தான். நீங்கன்னு சொல்லலை, நானும் தான் ஒரு காலத்தில் பெரிய ஆளாக ஆக்கி விட்டேன். இப்போ நான் என் பையன் சின்ன பையனாக இருக்கையில் மாதம் 4000 ரூபா அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், தினகர் சர்ச்சுக்கு மாதம் 4000 ரூபா 15 வருஷம் அனுப்பி விட்டேன். நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன். ஆனால் அவங்க பாருங்கள் எவ்வளோ வளர்ந்து எவ்வளோ நிற்கிறாங்க. இதே மாதிரி ஒரு 100 பேர் அனுப்புனா அவங்க எவ்வளோ உயரமாக வளருவாங்க. அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க? நான் செஞ்ச தப்பை நீங்கள் செய்யாதீங்க, அதுதான் நான் சொல்வேன். அவங்க அனுப்பி விட்டால் என்ன பண்ணுவாங்க? பர்த்டேக்கு காணிக்க அதுக்கு தனியாக ஒரு கவர் அனுப்புவாங்க, கல்யாண நாளுக்கு காணிக்க அதுக்கு தனியாக ஒரு எல்லாமே நான் அனுப்பி விட்டு இப்போ அப்படியே வெறுத்து போய் நான் இருக்கிறேன். அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் நான் எந்த பாஸ்டரையும் கூப்பிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் என் வீட்டில் அறையில் பூட்டிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கும் சுகம் தாரார் ஆண்டவர், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி பாஸ்டருங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இறந்து போனதுக்கு பாஸ்டரை போய் கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க, அவங்க யோசித்து பார்க்குறாங்க, இவங்க இறந்தது யார், பணக்காரங்களா இல்லாதவங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பணக்காரங்களாக இருந்தால் அவர் போவார், இல்லாதவங்களாக இருந்தால் அதுக்கு கீழே இருக்கிறவங்கள அனுப்பிவிட்றாங்க. இதுதான் இந்த ஊழியக்காரங்களுக்கு அழகா சொல்லுங்கள்? அப்படிலாம் செய்யாதீங்க. ஒரு காலத்தில் நீங்களும் எப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பணம் வந்த உடனே ரொம்ப தலையில் ஆடாதீங்க, கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் ஒன்று போல் இருங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்காதீங்க, அது தப்பு.